இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து 2008 15வது எம்சிக்யூ சரியா. இதுக்கு முதல்ல நம்ம நிறைய கேள்விகள் செஞ்சிட்டோம். ப்ரொப் யூனிட்டில் வந்து என்ன கேள்விகளும் தியரியும் சரியா. தியரியும் கேள்வியும் அப்படி ஓர்டராக தான் போகுது. இது எக்ஸ்ட்ரா உள்ள கேள்விகள். ஆகவே வந்து என்ன செய்ய போகிறேன்னா நான் தனித்தனியாக ஒவ்வொரு கேள்விகளும் செஞ்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு யாருக்கு சரி தேவையா மேலதிகமாக தியரி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 077 87 47 205 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்பில் உள்ள தியரிக்குரிய வீடியோ நான் வந்து தருவேன் சரியா. படிக்காத பிள்ளைகளுக்கு அவை நம்ம என்ன செய்வோம். இப்போ கேள்வியே போவோம். நமக்கு தெரியும் கனவுல பாய்ச்சல் வீதத்துக்குரிய சமன்பாடு என்ன, V/T சமன் என்ன பை டெல்டா ப்ரோ ஏட 4ஆம் அடுக்கின் கீழ் என்ன 8L நீட்டா. நமக்கு தெரியும் பைண்டா வந்து தெரியும் பைட அர்த்தம். அடுத்தது வந்து இது டெல்டா பின்னா அமுக்க வித்தியாசம், ஏண்டா குறுக்கோட்டு பரப்பில் ஆரையிட 4ஆம் அடுக்கு. அடுத்தது எல் 8 வந்து இந்த மாறிலி சரியா. பையும் 8 வந்து ஒரு மாறிலி. அடுத்தது எல் வந்து என்ன நீளம், இது வந்து நீட்டா அதாவது பிசுக்குமை சரியா. இப்போ நம்ம என்ன செய்வோம் பிரதிடுவோம். நமக்கு கேட்டிக்கிறாங்க கேள்வியை பாருங்க. 0.1 மீட்டர் உடைய குருதி கலன் ஒன்றினுள் ஆரை வந்து 1 தர 10⁻³ மீட்டர் ஆகும். பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன எல்லாம் வந்து இந்த இதில் தான் தந்திக்கிறாங்க, அதாவது என்னென்னா மீட்டரில் தான் தந்திக்கிறான். ஆகவே நம்ம என்ன செய்ய தேவை மாற்ற வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை சரி. அடுத்து பிசுக்குமையும் தந்திக்கிறான், கலனினூடாக வேகமும் தந்திக்கிறான், திரவ பாய்ச்சல் வீதமும் சரி அந்த V/T வீதமும் தந்திக்கிறான். அடுத்தது கலன்களின் இருமுனைகளுக்கும் இடையே உள்ள அமுக்க வித்தியாசம் பை என கொள்க சரியா. அமுக்க வித்தியாசம் தான் கேள்வி, அதாவது இந்த டெல்டா பி தான் கேள்வி. ஆகவே நம்ம என்ன செய்வோம் டெல்டா பியை என்ன செய்வோம் மெழுவாய் மாற்றம் செய்வோம். ஆகவே இதெல்லாம் வந்து என்ன செய்யும் V/T நமக்கு தந்திக்கிறான் சரியா. நான் நீங்கள் V/T போடுறேன். அடுத்தது வந்து என்ன இதெல்லாம் எழுவாய் மாற்றம் செய்யும் சரி. ஆகவே பை வந்து அங்கால பெருக்கிறது இங்கே வந்து பிரிக்கும் ஏட 4ஆம் அடுக்கு சரியா. இந்த 8 அடுத்தது எல் நீட்டா இதெல்லாம் மேலே வரும். இப்போ வந்து என்ன செய்வோம் தரவுகளை பிரதிடுவோம் சரியா. V/T பெருமானம் தந்திக்கிறான் 1 தர 10⁻7 அடுத்தது நமக்கு தெரியும் 8. அடுத்தது எல் வந்து தந்திக்கிறான் நீளம் வந்து எவ்வளவாம் 0.1 மீட்டராம். ஆகவே 1 தர 10⁻1. அடுத்தது நீட்டாக்குரிய பெருமானம் எங்கே தந்திக்கிறாங்க, நீட்டாக்குரிய பெருமானம் இந்த பிசுக்குமை 3 தர 10⁻3. இப்போ நம்ம என்ன செய்வோம் இதை சுருப்போம் கீழே பார்ப்போம். கீழே பைக்குரிய பெருமானம் 3 தந்திக்கிறான். அடுத்தது ஏட 4ஆம் அடுக்கு ஏ வந்து எத்தனையா 6 தந்திக்கிறான் வந்து 1 தர 10⁻3 சரியா. அந்த 1 தர 10⁻3 இதில் 4ஆம் அடுக்கு வரும் சரி. அப்போ 1 4ஆல் பிரிக்கினா 4 தான் சரி. ஆனால் 10⁻3 பிரிக்கினா எத்தனை வரும் 3 6 12 வரும் சரி. அப்போ நான் பெருக்கிய போகிறேன் 10⁻12 சரியா. 4ஆம் அடுக்கு 3 4ஆம் அடுக்கு 12 போட்டிக்கிறேன் சரி தானே. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சுருக்கும் இந்த மூண்டையும் வெட்டலாம். 10⁻12 இங்கே இதெல்லாம் கூட்டுவோம் 10 11 சரியா. இதெல்லாம் கூட்டினா 10⁻11 இது மேலே போக்குள்ள என்ன செய்யும் வெட்டுப்பற்றும். ஆகவே 10 மிச்சம். இந்த 10 8ஆல் பிரிக்கினா 8 பெருக்கும். ஆகவே டெல்டா பி வந்து எத்தனை 80 பாஸ்கால் சரி. ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர்.